வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் ரிச் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் குடமிளகாய் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, குடமிளகாய் 2 எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம கிரேவியும் பண்ண போகிறோம். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. குடமிளகாயும் வெங்காயமும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயமும் குடமிளகாயும் வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வதக்கிக்கங்க. அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க கடலை மாவை சேர்த்து சில நிமிடங்கள் வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா சேர்க்க வேணாம். இந்த ஸ்டேஜில் தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிங்க. அடுத்து கிரேவிக்கு நான் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. கிரேவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.